ராசி நட்சத்திரம் அப்படின்றது இருக்குதா இல்லையானா அதெல்லாம் இருக்குதுண்ணே, இல்லாமல் எப்படி அதெல்லாம் இருக்குது. அப்போ அது இருக்குன்னா பிரச்சனையும் இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா நான் பொதுவாக சொல்கிற மனித வர்க்கனாவே பிரச்சனை தான். அதனால் அது விட்டுருங்க. அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு உண்டான கலையை தான் எல்லோரும் கற்று வச்சுக்கிறோம். அதுக்குண்டான விஷயத்தை நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா சரி. இப்போது நான் ஒரு 3 ராசிக்கு சொல்கிறேன். இப்போ கும்பம் சதயம் ஒரு வீட்டில் அது கணவன் மனைவின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, அம்மா அப்பாவுக்கு யாருன்னா இருந்தாலும் சரி, பிரதர்ஸ்குள்ளே யாருன்னா இருந்தாலும் சரி, பொதுவாக ஒரு வீட்டில் கும்பம் சதயம் 2 பேர் இருக்கிறாங்க. அம்மா இருக்கிறாங்க, அவங்களுக்கு மக பிறக்குது, அதுக்கும் அதே கும்ப சதயம். அது என்னன்னாக்கா அவங்கள அப்போ ஒன்றுமே பண்ணாது. நல்லா படிப்பாங்க, எஜுகேஷன் நல்லாயிருக்கும், பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்காது. ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சின்னாக்கா அது செப்பரேஷனுக்கு கொண்டு போய் விட்டுரும். என்ன மாதிரி செப்பரேஷன் கொடுக்குது? ஆமாம், இப்போ பாருங்கள், அதுதான் இப்போ இதில் கேள்வி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு கணவன் மனைவி 2 பேருமே கும்பம் சதயம் அப்படின்னாக்கா அது உடனே அது செப்பரேஷன், பிரிவினை கொண்டு போய் விட்டுரும். உடனே நடந்துருமா? உடனே நடக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. எந்த காலகட்டத்திலும் நடக்கலாம். ஆனால் பிரிவினை கொடுக்கும், கண்டிப்பாக. ஆனால் பிரிவினை கொடுக்கும். அதில் ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா கணவன் மனைவிக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் கம்மியாக இருக்கலாம். ஒரு ஏதோ ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்டிங் கம்மினாவே முடிஞ்சு போயிடுச்சு. அம்மாவும் பொண்ணுக்கு இருந்தால் எப்படிங்க செப்பரேஷன்? அதுதான் கேள்வி. ஆமாம், ஏன்னா வந்து கணவன் மனைவிக்குள்ளே செப்பரேஷன் வர்றது அப்படின்றது நம்ம இன்னைக்கு பார்க்குற ஒன்று. ஆனால் அம்மா பொண்ணுக்குள்ளே எப்படி சார் வாய்ப்பு உண்டு? அம்மா பொண்ணுக்கும் செப்பரேஷன் வராது. அம்மாவுக்கும் கும்பம் சதையும் அதே பொண்ணுக்கும் கும்பம் சதையினாக்கா ஒரே வீட்டில் இருக்கிறாங்க. இங்கே ஒரே வீட்டில் இருந்து கல்யாணம் பண்ணிட்டு போனோன்னாக்கா அவங்களுக்கு நடக்க வேண்டியது அவங்கள ஸ்கிப் ஆகி இங்கே நடந்துடும். சரி, இதுதான் இந்த ராசி நட்சத்திரனுடைய பெரிய சீக்ரெட்டு. அதனால் எல்லோரும் நினைக்கிறது அதுக்கப்புறம் தான் தூக்கிட்டு அங்கே போவாங்க எல்லாம் கரெக்டாக இருக்குது. ஏன் நடக்குது? ரீசனே இருக்காது. நடந்ததுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ஒரு ஈகோ பிரச்சனையோடு நடந்திருக்கலாம், ஏதோ ஒரு காரியம் இருக்கலாம். ஆனால் அது அந்த காரியங்களாக தான் இருக்குது. அது ஏற்றுக்க முடியாது. அது ஏதோ ஒன்று சொல்லிக்கிறலாம். ஏன்னா வாழ்க்கைன்னு போகும்போது வெறும் பொதுவாக ஒரு மனிதனாவே தவறே நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை. தவறு பண்ணாத ஒருத்தர் வாழ்ந்தார் அப்படின்னா அவங்க சித்தர்கள், யோகி, முனிவர் தான் இருப்பாங்க. மனுஷங்கிட்ட எப்படி இல்லாமல் இருக்கும்? ஒரு சின்ன ஒன்று நடக்கத்தான் செய்யும். அது